இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 8.2ல் கொஸ்டின் நம்பர் 10. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னா சர்க்குலர் பிளேட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சர்க்குலர் பிளேட், ஏன்னா அந்த கொஸ்டினை நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சால் தான் ஆன்சர் எழுத முடியும். ஒரு சர்க்குலர் பிளேட்டில் என்ன ஆகுதுன்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஹீட் பண்ண அந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது 10.5லேருந்து எவ்வளோ கூடுதுன்னா 10.75 கூடிடுது. இப்படி கூடும்போது ஏரியாவும் கூடும்ல, அது என்ன எவ்வளோ கூடும்னு கேட்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் கூடும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஃபைண்ட் அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஏரியா, அதுக்கப்புறம் ஃபைண்ட் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியா, ரெண்டு கேள்வி கேட்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஏரியா என்ன சேஞ்ச் ஆகும் அதை பர்சன்டேஜ்லேயும் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் ஏரியா சேஞ்சிங் கேட்குறாங்க. ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல் வந்து என்னென்னா ரேடியஸ் 10.5 இருக்கிறது, இப்போ இருக்கிறது 10.5. அடுத்து ரேடியஸ் என்ன மாறுதுன்னு பார்த்தா 10.75 மாறுது. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு பார்ப்போம். 0.25 தான் டிஆர். நமக்கு சர்க்குலர் பிளேட்டு கொடுத்ததுனால ஏரியா வந்து πr². அவ்வளோதான், இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஏரியாவில் என்ன சேஞ்சஸ் வரும், dA/dr அப்படின்னு பார்ப்போம். அப்போது பை r² டிவைட் பண்ணால் 2r. எனக்கு dA மட்டும் தான் வேணும், அதாவது சேஞ்ச் இன் ஏரியா, அதான் dA. அப்போ 2 இந்த எழுதிக்கிறேன், இந்த பை இங்கே எழுதுகிறேன், இந்த r எழுதிக்கிறேன், 2πr. dr அந்த சைடு போயிடும். ஸோ dr அங்கிட்டு போகுதுன்னா அந்த சைடு வந்துடும். அப்போது அவங்க கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் வரப்போகுது. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு சேஞ்ச் இன் ஏரியானா இதுதான். ஸோ சேஞ்ச் இன் ஏரியா அப்படின்னு போட்டுக்கிறேன். ஆன்சர் வந்து dA. dA அப்படின்னா 2 × π × இந்த r வந்து 10.5. அப்புறம் டிஆருங்கிறது 0.25. எவ்வளோ கூடுதுன்னா 0.25 கூடுது, 10.5 தான் கூடுது. அப்போ இதோட மொத்த ஆன்சரை பார்ப்போம். 2 × 10.5 எவ்வளோ வரும், 21. 2 × 10 20.5, அப்போ 21. அப்போ பை இருக்கும், ஒரு 21. இது 0.25. இந்த 21ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 21ஐயும் 25 மல்டிப்ளை பண்ணால் இது ஒரு 5, இது ஒரு 10, 42, 525. அப்போது 5.25 வரும், 525 வரும், 2 டெசிமல். அப்போ 5.255. ஸோ ஒரு ஆன்சர் முடிச்சிட்டோம். இது ஏரியான்னு வர்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியா அப்படி பார்க்க போகிறேன். ஸோ பர்சன்டேஜ்னு ஒரு சிம்பிள் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். சேஞ்ச் இன் ஏரியா இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சிம்பிள் ஃபார்முலா தான். முதல் πr² இருந்துச்சா, அந்த πr² டிவைட் பண்ணால் 2πr dr × 100. இதுதான் ஃபார்முலா. சர்க்குலர் பிளேட்டோட ஏரியானா πr². அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பை r²னா 10.5 × 10.5. இந்த 2πr dr ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிட்டேன், அதான் dAன்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாக சேர்ந்து dA, ஷார்ட்டாக dAன்னு கூட போட்டுக்கலாம், இல்லைனா 2πr drன்னு எழுதலாம். நான் dAன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதோட ஆன்சர் 5.25 பை கேன்சல். மிச்சம் இருக்கிற நம்பரை மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த 100 அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. 100 போட்டால் தான் பர்சன்டேஜ்னு ஒரு சிம்பிள் வரும். நெக்ஸ்ட்டு 5.25 காப்பி பண்ணிவிட்டு இந்த 10.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 110.25. அது என்ன 110, ஒன்றும் இல்லை, இந்த 10 ஒரே மாதிரி இருக்கா. அப்போ 10 கூட 11 மல்டிப்ளை பண்ணால் 110. இந்த 5 மல்டிப்ளை பண்ணால் 25 ஷார்ட்டாக. இது 100. இந்த 100 மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள், 525. பையில் வந்து 110.25. ஸோ அந்த சம் வந்துச்சுன்னா இதை செஞ்சு பார்க்கலாம், நமக்கு டைம் இருக்காது. ஏன்னா ஆன்சரை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி வைக்கணும். 4.76 பர்சன்டேஜ் போட்டுக்கணும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அப்ராக்சிமேட்டாக பாருங்களேன், இது வந்து 5, அப்போ 500ன்னு வச்சுக்கிடுவோம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 100ன்னு வச்சுக்கிடுவோம். 500/100னா 5ன்னு வரும் இந்த இடத்துல. அந்த 5ஓட கொஞ்சம் கம்மியாக தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ இது வந்து 4.76 மெமரைஸ் பண்ணிக்கோங்க.